கோட் படத்துடைய டிஹெச்டி லுக்கை பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் ஸ்பார்க் சாங்குக்கும் ட்ரெய்லருக்குமே நாங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கோம் டிஹெச்டி விஜய் தளபதியோட லுக்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூல. இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே கோட் டீம் யூஎஸ்ஏ கலிபோர்னியாக்கு போயிட்டு யூஎஸ்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்ல போற ஹாலிவுட் ஸ்டுடியோல விஎஃப்எக்ஸ் ஷூட் எல்லாமே பண்ணிருக்காங்க. அதே ஹாலிவுட் ஸ்டுடியோல தான் பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலனோட இன்டர்ஸ்டெல்லார் அதே மாதிரி எக்கச்சக்கமான மார்வல் மூவிஸ்க்கான விஎஃப்எக்ஸ் ஷூட்டுமே பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துருக்க இந்த இமேஜ்ல தளபதி ஒரு கேஜ்க்குள்ள உட்காந்துருக்க மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா லைட் ஸ்டேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தளபதி நடுவில் உட்கார வச்சு அவருடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் பாத்தீங்கன்னா 360 டிகிரி கேப்சர் பண்ணி அவருடைய ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான சாம்பிள் இமேஜஸ் கொடுத்து ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணி இவரோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி டிஎஸ் லுக் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி அதை வந்து பிலிம்ல எடுத்த சீன்ஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அவுட்புட் ஆனது நம்மளுக்கு வந்திருக்கு. சோ இது மட்டும் மக்களிடையே படம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு அடைஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் சினிமா தென் இந்தியன் சினிமால மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனா இருக்குன்றது எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த தீவிரமான தளபதி ஃபேனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லைக் பண்ணுங்க. பை.